மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. பாமக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறவும் பொது சிவில் சட்டத்தை ரத்து செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் 21 வயதுக்கு முன்பு திருமணம் செய்வதற்கு பெற்றோரின் சம்மதம் தேவை என தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள பாமக இது தொடர்பாக சட்டம் இயற்றப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் 10 தொகுதிகளில் போட்டியிடும் பாமக வேட்பாளர்களை அறிவித்துள்ள நிலையில் தற்போது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கூட்டாக சேர்ந்து சென்னையில் வெளியிட்டனர். இதில் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை உறுதி செய்து அனைத்து சாதியினருக்கும் மக்கள் தொகைக்கு இணையாக இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுக்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்குவது மற்றும் வரி வருவாயில் தமிழ்நாட்டிற்கான பங்கை அதிகரித்தல் உள்ளிட்டவை தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. பெண்கள் 21 வயதுக்கு முன்பு திருமணம் செய்வதற்கு பெற்றோர் சம்மதம் தேவை என கூறியுள்ள பாமக இது தொடர்பாக சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. கட்டாயம் வாங்கணும். அவங்க சம்மதிக்கலைன்னா வயசு இருக்குது, வேலை இருக்குது, அதெல்லாம் பொருத்தமாக இருக்குதுன்னு சொன்னால் செய்கிறது தவறு இல்லை. சிங்கப்பூரில் அந்த நிலைப்பாடு தான் இருக்குது. சில நாடு பிரேசில் நாட்டில் இருக்குது அப்படி நிலைப்பாடு. என்னென்னா 21 வயதிற்கு முன்பு. இன்னொன்று எங்கள் கோரிக்கை ஆணுக்கும் பெண்ணுக்கும் 21 வயது திருமண வயதுன்னு அப்படி நீங்கள் கொண்டு வாங்க. அப்போது அது வர வரைக்கும் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கணும்னு. இது நாங்கள் மட்டும் சொல்லலை. கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவருடைய பரிந்துரையை வைத்து இது சட்டமாக ஆக்க வேண்டும் என்று அவருடைய பரிந்துரை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற நடவடிக்கை, கல்வி கடன் ரத்து, அனைவருக்கும் இலவச மருத்துவம் உள்ளிட்டவையும் முக்கிய அம்சங்களாக இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்றும் தனது தேர்தல் அறிக்கையில் பாமக குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி 5 விழுக்காடு, 12 விழுக்காடு, 18 விழுக்காடு, 28 விழுக்காடு என 4 அடுக்குகளை கொண்டுள்ளதாக இருக்கும் நிலையில் இதை 2 அடுக்குகளாக குறைக்க பாமக வலியுறுத்தும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. 5 விழுக்காடு ஜிஎஸ்டி விகிதத்தில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் வரி விலக்கு அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் ஆகியவை ஜிஎஸ்டி வரி வரம்புக்குள் கொண்டுவரப்படும் என தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள மத்திய அரசு நிறுவனங்கள், அலுவலகங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் மாநில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை வழங்க சட்டம் இயற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறைகளிலும் வளைகுடா நாடுகளின் சிறைகளிலும் அடைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை மீட்க வெளியுறவுத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துடன் பயன்படுத்தப்படும் தேசிய பாதுகாப்பு சட்டம், குண்டர் சட்டம் உள்ளிட்ட தடுப்பு காவல் சட்டங்களில் திருத்தங்கள் செய்யப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.